கடைசி பஸ். ராத்திரி மணி 11:45. விஜய் வேலை முடிச்சிட்டு கடைசி பஸ்ஸுக்காக தனியா நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த பஸ் ஸ்டாப்ல அவனைத் தவிர யாருமே இல்லை. சரியா 11:50க்கு ஒரு பழைய பஸ்ஸு வந்து நின்னது. விஜய் ஏறினான். டிரைவர் மட்டும் இருந்தார். கண்டக்டர் டிக்கெட் கேட்கவே இல்லை. விஜய் போய் கடைசி சீட்ல உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கவனிச்சான், பஸ் உள்ளே இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் தலையை குனிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. யாருமே பேசல, யாருமே அசையல. விஜய் கொஞ்சம் பயம் வந்தது. அவன் பக்கத்தில இருந்த வயசான ஒருத்தரை பார்த்து, அண்ணா, இந்த பஸ் எங்க போகுது? அந்த ஆள் மெதுவா தலையை தூக்கி விஜயை பார்த்தார். அவர் முகம் முழுக்க ரத்தம். விஜய் அதிர்ச்சியில் எழுந்து கதவை திறக்க முயற்சி பண்ணினார். அப்போ கண்டக்டர் அவன் தோள்ல கை வச்சு சொன்னார், தம்பி, நீ ஏன் பயப்படுறா? விஜய் நடுங்கிக்கிட்டே, என்னை இறக்கி விடுங்க கத்தினான். கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இறங்குற இடம் வந்துடுச்சு. பஸ் மெதுவா ஒரு பழைய செமெட்ரி முன்னாடி நின்னது. எல்லா பேசஞ்சர்ஸும் ஒரே நேரத்தில் எழுந்தாங்க. விஜய் மட்டும் கதவுக்கு ஓடினான். அவன் கீழே இறங்கியதும் பஸ் வேகமா கிளம்பி போச்சு. விஜய் நிம்மதியா மூச்சு விட்டான். அப்போதான் அவன் போனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, விஜய், நீ வேலை முடிச்சு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். நீ இறந்து ஒரு மணி நேரமாச்சு. விஜய் போனை பார்த்தான். டைம் 12:03 AM. அவன் திரும்பி அந்த பஸ் போன டிரெக்ஷனை பார்த்தான். தூரத்துல பஸ் நின்னுக்கிட்டு இருந்தது. டிரைவர் விண்டோல இருந்து ஒருத்தர் கையை காட்டினார். அந்த டிரைவர் விஜய் தான்.